இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான சுகர் சூஸ் பண்ணணும், ஒரு சுகரே சூஸ் பண்ணக்கூடாதா? சுகர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த அறுசுவைகளில் இனிப்பு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தசைகளை வளர்க்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது. எதையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடக்கூடாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 பொருட்கள் இது போதும் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க? நம்பர் 1 மஞ்சள். மஞ்சள் மஞ்சள் முகத்துக்கு இல்ல இந்த இதுக்கு சொல்ல இம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஆல் இன் ஒன் நமக்கு மஞ்சள்ங்க. ஓகே. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் நம்ம ஹேர் லாஸ்ல இருந்து நம்ம பாடியில பெரிய டிசீஸ் அப்படின்னு நம்ம பயப்படுற கேன்சர் வரைக்கும் மஞ்சள் சொல்லிடலாம். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் சுகர் இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் நமக்கு குறையணும்னு நினைக்கிறவங்க, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, அனிமியா இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுக்குமே வெந்தயம் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா நம்ம வெந்தயம் சொல்லிடலாம். ஸோ இஞ்சி வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். A to Z நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருக்கும், ஃபேட்டி லிவர் இருக்கலாம், இஞ்சி தேன் அப்படின்ற மெடிசனே சித்தா மெடிசனில் இருக்குது. இஞ்சி மணப்பாகு இருக்குது. அதே மாதிரி தயிர் சுண்டி சூரணம்ன்ற மெடிசனும் இருக்குது. ஸோ மெடிசன் ஃபார்மில் இதை எடுக்கும்போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும். சுக்கு இல்லாத மெடிசனே இல்லைங்க சித்தால அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ் ப்ராப்ளமுக்கு வெயிட் லாஸ் ஃபார்முலா அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இது வந்து மெடிசன் ஓரியன்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ லோயர் அப்டமில் அதிகமாக ஃபேட் டெபாசிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட்டில் நமக்கு வந்து ஃபேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மெடிசன் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு இதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது யாரா குடிக்கக்கூடாது அப்படின்ற கேட்டகரி வருமா இதில்? பீரியட்ஸ் டைமில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இதை குடிக்க வேண்டாம். ப்ரெக்னென்சி டைமில் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த சுகர் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சுகரே வந்துட்டு இன்றைக்கி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான சுகர் சூஸ் பண்ணணும், ஒரு சுகரே சூஸ் பண்ணக்கூடாதா? சுகர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த அறுசுவைகளில் இனிப்பு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தசைகளை வளர்க்கக்கூடியது. ஸோ ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது. எதையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த இனிப்பு பார்த்தோம்னா நம்மளுடைய தசைகளை வளர்க்கக்கூடியது. ஆனால் நம்மளுக்கு நார்மலாக பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கசப்பு ஒருத்தர் சாப்பிட்றாங்க? ரொம்ப கம்மி. அது துவர்ப்பு எவ்வளோ சாப்பிட்றாங்க? அதுவும் இல்லை. ஸோ இனிப்புக்கு அடுத்தது நம்ம என்ன சாப்பிட்றோம்? சால்ட் அதிகமாக எடுத்துடுறோம். ஓகே. ஸோ அந்த சால்ட்டு அதிகமாக என்ன ஆகும்னா பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் சேர்ந்துடும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதனால் நம்ம எல்லா அறுசுவைகளும் பேலன்ஸ்டாக எடுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இப்போ ஸ்வீட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டோம்னா கரெக்டான ஒரு அளவில் சாப்பிடும்போது அது உடலுக்கு நல்லது, தசைகளை வளர்க்கக்கூடியது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இனிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவே தான் அதிகமாகும்போது தான் நமக்கு நோய் அளவோடு எடுத்துக்கிட்டா எதுவும் இருக்கும். இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 பொருட்கள் இது போதும் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? நம்பர் 1 மஞ்சள். மஞ்சள் மஞ்சள் முகத்துக்கு இல்ல இந்த இதுக்கு சொல்ல இம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஆல் இன் ஒன் நமக்கு மஞ்சள்ங்க. ஓகே. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் நம்ம ஹேர் லாஸ்ல இருந்து நம்ம பாடியில பெரிய டிசீஸ் அப்படின்னு நம்ம பயப்படுற கேன்சர் வரைக்கும் மஞ்சள் சொல்லிடலாம். ஸோ டாப் 5ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மஞ்சள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மஞ்சள் சொல்லிடலாம். அதற்கு அடுத்து வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்தோம்னா சோம்பு சொல்கிறோம் இல்லைங்களா. எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்பைஸில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோம்பு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்டர்னலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வந்து வெளியில் எடுக்கும். ஃபைபர் கண்டென்ட் இதில் ரொம்ப அதிகம். சோம்பு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை எப்படி கன்சியூம் பண்ணுறது? தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கூட குடிச்சிக்கலாம். சோம்பு பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா நமக்கு வெயிட் லாஸ் இருக்கும். ஓகே. அடுத்தது வெந்தயம். வெந்தயம் சுகர் இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் நமக்கு குறையணும்னு நினைக்கிறவங்க, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, அனிமியா இருக்கிற, ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுக்குமே வெந்தயம் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா நம்ம வெந்தயம் சொல்லிடலாம். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஷின் வருது. வெந்தயம் வந்துட்டு சாப்பிட்ட உடம்புல வந்து அந்த குளிர்ச்சி ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அவங்க இந்த மாதிரி வெந்தயத்தை கன்சியூம் பண்ணலாமா, ஆர் இதை அவாய்ட் பண்ணிடணுமா? கன்சியூம் பண்ணலாம் தாராளமாக. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா வெந்தயம் ஒரு 100 கிராம் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு 10 கிராம் அதனோட பெப்பர் சேர்த்து. ஓகே. 10 கிராம். ஓகே. நிறைய கூட வேண்டாம், 10 கிராம். எனக்கு வெந்தயம் சாப்பிட்டாலே கோல்டு காஃப் வந்துடுது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவுடர் ஃபார்மில் நம்ம எடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ வெந்தயம். அடுத்தது பார்த்தோம்னா இஞ்சி வந்து சுக்கு. ஸோ இஞ்சியை வந்து நம்ம உலர்த்தி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறது தான் சுக்குன்னு சொல்கிறோம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பார்த்தோம்னா இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ
ஸோ இஞ்சி சாறு, லெமன், ஹனி எல்லாமே சேர்த்து கூட நம்ம குடிச்சிட்ருக்கோம். இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஓகே. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப அசிடிட்டி இருக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றவங்க இதை ட்ரை பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இஞ்சி வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏ டு இசட் நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருக்கும், ஃபேட்டி லிவருக்குலாம் இஞ்சி தேன் அப்படின்ற மெடிசனே சித்தா மெடிசனில் இருக்குது. இஞ்சி மணப்பாகு இருக்குது. அதே மாதிரி தயிர் சுண்டி சூரணம்ன்ற மெடிசனும் இருக்குது. ஸோ மெடிசன் ஃபார்மில் இதை எடுக்கும்போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும். சுக்கு இல்லாத மெடிசனே இல்லைங்க சித்தால அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய மெடிசன்ஸில் குழந்தைகள்லேருந்து வயதானவர்களுக்கு கொடுக்குற மெடிசன் வரைக்கும் சுக்கு ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இஞ்சி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அடுத்து ஒரு 5th ஒன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கார்லிக், பூண்டு. ஸோ பூண்டு பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ வாயு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஸோ போன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, டைஜஷனுக்கு, ஸோ பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும், டான்ஸ்லைட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கபத்தை குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் பூண்டு ரொம்ப சிறந்தது. இதுவும் நம்ம ஃபுட்டில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே மேக்ஸிமம் இந்த வாட்டர் பேஸில், அதாவது வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி குடிக்கிற ஒரு ட்ரிங்க் மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எந்த டைமில் ஒரு டேயில் குடித்தா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்? இப்போ வெயிட் லாஸ்க்கு நம்ம மஞ்சள் குடிக்கிறோன்னா காலையில் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மஞ்சள் கலந்து குடிச்சிடலாம். பூண்டு எப்படிங்க நம்ம சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம்னா பாலில் வேக வைத்து எடுக்கலாம். ஒரு சிலருக்கு அது பாலில் வேக வச்சு எடுக்கும்போது அதுவே எனக்கு வந்து ஹெவியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூண்டு சாறு எடுத்து தேனோடு கலந்து திரும்பவும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இது நமக்கு நல்லாவே கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒபிசிட்டி இருக்குங்க, உட்காந்து ஒரு இடத்துலேருந்து எந்திரிக்கவே எனக்கு வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகுதுங்க. கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறேன், அவ்வளோ வெயிட் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே நல்லா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய ஹெர்ப்ஸ் வந்து சித்தால இருக்குது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டும் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வெயிட் லாஸ் அப்படின்றது நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 1 மந்த்லேயே 10 கேஜிஸ் குறைச்சிட்டேன், 12 கேஜிஸ் குறைச்சிட்டேன் அப்படின்ட்டு. பட் ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னா 1 மந்த்துக்கு 3 to 4 கேஜிஸ் தான். அதுவும் லேடீஸ் கண்டிப்பாக. ஏன்னா கொஞ்ச நாளில் இந்த மெனோபாஸ் டைமில் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும், ஜாயிண்ட் பெயின் வந்துடும், நமக்கு ரொம்ப அனிமிக் ஆகிடுவாங்க வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னா 1 மந்த்துக்கு 3 to 4 கேஜஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ் ப்ராப்ளமுக்கு வெயிட் லாஸ் ஃபார்முலா அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இது வந்து மெடிசன் ஓரியன்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ லோயர் அப்டமில் அதிகமாக ஃபேட் டெபாசிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட்டில் நமக்கு வந்து ஃபேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மெடிசன் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு இதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இது ஒரு சீக்ரெட் ஃபார்முலானே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நத்தைச்சூரி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குங்க. இந்த நத்தைச்சூரி அப்படின்னு சொல்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸான கொலஸ்ட்ராலை வந்து வெளியெடுக்கும். ப்ளஸ் காஃபி டேஸ்ட் இதில் வரும். ஸோ இதோட சீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி சீட் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதான். இது பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு 100 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதனோடு நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான 3 ஹெர்ப்ஸ் என்னென்னன்றதும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து காட்டுச்சீரகம். ஸோ நார்மலாக வீட்டில் நம்ம சீரகம் யூஸ் பண்ணுவோம். காட்டு சீரகம் அப்படின்னு சொல்கிறது இதை விட கொஞ்சம் காரமாக நல்ல டார்க் ஒரு பிளாக் கலரில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம்னா 20 கிராம்ஸ். ஸோ நத்தைச்சூரி பவுடர் 100 கிராம்ஸ்னால் காட்டு சீரகம் 20 கிராம்ஸ் எடுத்துக்கணும். அடுத்ததாக முக்கியமாக சிற்றரத்தை, நல்ல காரமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. கோல்டு காஃப் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சிற்றரத்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சிற்றரத்தை அதே மாதிரி 20 கிராம்ஸ். ஏலக்காய், ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டு வந்து ஏலக்காய்ன்னு சொல்லலாம். ஸோ ஏலக்காய் 20 கிராம்ஸ். இது எல்லாமே பவுடர் ஃபார்மில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா டெய்லி மார்னிங் நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிட்டே வரலாம். நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ வாக்கிங் போகிறேன் அப்படின்னா இதை குடிச்சிட்டு நம்ம போயிட்டோம்னா டாக்ஸின்ஸ் நல்லா ஸ்வெட் ஆகும். ஸோ டாக்ஸின்ஸ் வந்து உடல்லேருந்து நமக்கு வெளியில் ஏறுறது நல்லாவே தெரியும். ஒரு 10 டேஸ்லேயே நமக்கு பாடி லைட் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இது. ஸோ இது யாராக குடிக்கக்கூடாது அப்படின்ற கேட்டகரி வருமா இதில்? பீரியட்ஸ் டைமில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இதை குடிக்க வேண்டாம். ப்ரெக்னென்சி டைமில் அவாய்ட் பண்ணிக்கலாம். அசிடிட்டி இருக்கும் இல்லைங்களா, ஒரு சில ஏன்னா சிற்றரத்தை ஆட் பண்ணியிருக்கோம், பட் அதுக்கு பேலன்ஸ்டாக ஏலக்காய் இருக்குது. இருந்தாலும் அசிடிட்டி, க்ரானிக் அல்சர் இருக்குதுன்னு சொல்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றவங்க எல்லாருமே குடிக்கலாம். சுகர் இருக்குது, பிபி, கொலஸ்ட்ரால், ஈவன் தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரிங்க் காலையில் குடிச்சிடலாம். ஸோ இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா ஒரு 3 கிளாஸ் வாட்டரில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக 5 கிராம்ஸ் இந்த பவுடரை போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இதை அப்படியே குடிச்சிடலாம். ஸோ வேணும்னா இதில் வந்து 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு வேணால் புதினா
மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு பாயில் பண்ணி குடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம ஒரு 48 டேஸ் எடுக்கும்போதே நம்ம உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வெளியேறுது அப்படின்னு தெரிஞ்சு